Hi, என் பேர் Mridula. And first of all, thank you everyone for being here. Okay, so Kanni started off as a very small project. ஸோ ஃபர்ஸ்ட் கரிஷ்மா என்கிட்ட இன்ஸ்டாவில் டெக்ஸ்ட் பண்ணி இல்லை நடிக்கிறீங்களான்னு கேட்குறப்போ கதை கேட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இட்ஸ் ஃபார் காலேஜ் ப்ராஜெக்ட் அக்கா, அப்படி பண்ணுறோன்ற மாதிரி. பட் அதை எடுத்து முடிச்சு அவுட் வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருந்து அண்ட் எல்லாருமே நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. எனக்கு அது ஆஸ் எ டீமாக இங்கே ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருமே தேர் ஜஸ்ட் இன் காலேஜ் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் இயர் அண்ட் தேர் ஜஸ்ட் டூயிங் அ கிரேட் ஜாப் விச் ஐ ட்ரூலி அட்மையர். பிகாஸ் லிட்டரலி நான் காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் இவங்கள மாதிரி நான் யாரையுமே பார்த்ததில்லை. ஸோ இட் வாஸ் ரியலி it was interesting and yeah, so Karishma, congratulations, and Ananya, congratulations, and you all did a great job, and thank you for giving me this opportunity to be Kanni in your first project. I think it's really memorable for me and it will be memorable for you guys as well. Yeah, thank you so much, and it was great working with you all. And Ram Nishant, he was like amazing on screen and I loved working with everybody here. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரவணன் அண்ணாக்கு தேங்க்யூ. அவர் ஒரு 2-3 நாள் முன்னாடி வந்துட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார், இந்த மாதிரி என் பொண்ணு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கா, பாருப்பா, பார்த்துட்டு சொல்லு எப்படி இருக்குது அப்படின்னு. பொண்ணு அப்படின்னோடனே நான் நினச்சேன் காலேஜ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த படம் எடுத்து முடிச்சிருக்காங்கன்னு. எல்லோரும் சொன்ன மாதிரி டைலாக், ஒரு ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் படிக்கிறவங்க வந்துட்டு இவ்வளோ அழகான ஒரு டைலாக், இவ்வளோ மெச்சூர்டான ஒரு டைலாக் எடுக்க முடியும், படத்தை எடுக்க முடியுன்றதை வந்துட்டு ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. அண்ட் இங்கே எனக்கு தெரிஞ்சு சரவணன் அண்ணாவோட சந்தோஷமாக பெருமையாக யாராலையும் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ நான் அதை பார்த்துருக்கேன், அதனால் நான் இதை சொல்கிறேன். எப்படி ஒரு இலையில வந்து இனிப்போ புளிப்போ காரமோ துவப்போ எல்லாமே இருந்தால் தான் வந்துட்டு அளவாக ஒரு இலை இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த திரையில் வந்து வசனம், இவங்க ஆக்ட்ரஸோட நடிப்பு, தேஜஸோட ஒர்க்கு, கிச்சாவோட ஒர்க்கு, எல்லாருமே வந்துட்டு அவ்வளோ அளவாக அழகாக அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ இதே டீமை திரும்பி இன்னொரு பெரிய படம் வந்துட்டு கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அன்பிற்குரிய அனைவருக்கும் வணக்கம். கன்னி, இது வந்து என்னுடைய நண்பர் கேஆர் ஃபிலிம் சரவணனுடைய பொண்ணு, என்னுடைய சகோதரி வித்யா அவங்களுடைய பொண்ணு, கரிஷ்மாவுடைய இயக்கத்தில் வந்திருக்கக்கூடிய ஃபிலிம் இது. எனக்கு வந்து இது ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமாக தோணலை. எனக்கு ஒரு குறும்படம்ன்ற எண்ணம் எனக்கு வரவே இல்லை. இது வந்து ஒரு பெரும் படம், ஒரு பெரிய திரைப்படமாக பார்த்த ஃபீல் தான் எனக்கு இருக்குது. ஒரு 20 நிமிஷத்தில் நான் ஒரு 2 நிமிஷம் பார்க்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டும் சோலும் இதுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கரிஷ்மாவுக்கு ஒரு பெரிய வாழ்த்து. ரெண்டாவது வந்து படத்தினுடைய தயாரிப்பாளர் ஹம்சவர்தன் சாருடைய பொண்ணு அனன்யா ஹம்சவர்தன், அவங்களுக்கு வந்து பெரிய வாழ்த்து. எல்லா மேடைகளையும், அதாவது பொதுவாக வந்து திரைப்பட மேடைகளில் தான் நான் சொல்லுவேன், படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லுவேன். ஒரு இயக்குனர் அறிமுகம் பண்ணக்கூடிய தயாரிப்பாளர் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லுவேன். எனக்கு வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ண தயாரிப்பாளருக்கே வாழ்த்து சொல்லணும்னு தோணுது. ஏன்னா ஒரு பெரிய படத்திற்கான முழு உழைப்பும் இருக்குது, ஒத்துழைப்பு இருந்திருக்கு தயாரிப்பாளர்கிட்ட. ஸோ ஹோல் டீம்மே, டிஓபியாக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், அதை தாண்டி மிருதுலா, அது ஹீரோ பண்ண நிசாந்த், எல்லாருமே சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து நான் வந்து எனக்கு சரவணன் வந்து ஷார்ட் ஃபிலிம் அனுப்பின உடனே கரிஷ்மா எப்படின்னா பிறந்த நாள்ன்றது நான் பார்த்துட்ருக்கேன். அது என் பொண்ணு மாதிரி தான். அது அந்த கை குழந்தையாக ஃபஸ்ட்டு டேயில் நான் பார்த்த பொண்ணு. கரிஷ்மாட்டிருந்து இப்படி ஒரு அவுட்டு, அதாவது கரிஷ்மாட்டிருந்துன்னா நான் சொல்கிறது வந்து என் பொண்ணுக்கிட்ட இருந்து இப்படி ஒரு அவுட்டு வருமா அப்படின்னு நான் கனவு கூட காணலை. அது அந்த டைட்டில் ஃபஸ்ட்டு கன்னி அப்படின்னோடனே, என்னடா கன்னி, கரிஷ்மா என்ன கன்னி டைட்டில் வச்சுருக்கு அப்படின்னு தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் 95 ஒரு பீரியட் ஃபிலிமாக ஒரு அட்டம்ப்ட்டு. அதை தாண்டி அதுக்குள்ளே இருந்த அந்த கண்டென்ட்டு சோல் இருக்கு இல்லைங்களா, அது வந்து பயங்கர சர்ப்ரைஸாக இருந்துச்சு. நான் சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. ஸோ இந்த ஏஜில் என்ன பண்ணிடுவாங்க, ஒரு காலேஜில் இருக்க ஒரு சின்ன ப்ராப்ளத்தை எடுத்து பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸில் இருக்க ஒரு ஈகோவாக இருக்கலாம், இல்லை இன்றைக்கி இருக்க லைஃப் ஸ்டைலில் இருக்க ஸ்ட்ரகிளாக இருக்கலாம். நிச்சயமாக அதை பற்றி தான் ஒரு தாட் இருந்திருக்கணும் இந்த ஏஜில். நான் அப்படி தான் நான் நினச்சேன். சார் கண்டிப்பாக அப்படி தான் நான் கனெக்ட் பண்ண ஆரம்பித்தேன் இந்த கண்டென்ட்டை. ஆனால் அந்த வீட்டில் அந்த பொண்ணு அந்த கதவு சாத்துனாங்களே ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு கண்ணீர் போட்ட உடனே, இது நம்ம நினைக்கிற மாதிரி சின்ன கண்டென்ட் கிடையாது. இது ரொம்ப சீரியஸாக நோட் பண்ணணும்னு தோணிச்சு எனக்கு. அந்த ஃபோனில் பார்க்கும்போதே எனக்கு இது நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிமாக நம்ம பார்க்கக்கூடாது, கரிஷ்மா சின்ன பொண்ணு தானே அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது,
நம்ம பொண்ணாக பார்க்குறனால நமக்கு இப்படி தோணுதோ அப்படின்ட்டு ரொம்ப கவனமாக பார்க்க வச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஒரு விலைமாதருடைய வாழ்க்கை. இந்த ஏஜில் அந்த கதையை யோசிக்கிறதுன்றது சத்தியமாக ஒரு பெரிய விஷயம்தான். ஏன்னா இன்றைக்கி சமூகத்தில் வந்து கடந்த 10 வருடங்களாக வந்து ஜாதிய பின்புலம் ஒரு பிரச்சனை, ஒரு வன்கொடுமை, நிச்சயமாக அது பேச வேண்டிய ஒரு விஷயந்தான். அது ஒரு ஆண்ட பரம்பரையினுடைய ஆதிக்கத்தால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் வந்து தொடர்ந்து அவங்களோட வழிகளை படமாக்கிட்டே வர்றாங்க. ஆனால் அந்த 10 வருஷமாக என்ன ஆச்சுன்னா அது மட்டுமே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய பிரச்சனையாகவே பார்க்கப்பட்டு வந்துருச்சு. அதை தாண்டி இங்கே வேறு எதுவுமே இல்லையோ அப்படின்னு தோணிருச்சு. வேறு எந்த பிரச்சனையுமே இல்லைடா தமிழ்நாட்டில், ஜாதி பிரச்சனை மட்டும்தான் அங்கே இருக்குது அப்படின்ற ஒரு பெரிய ஒரு விஷயம் நம்ம மீடியாலையும் சரி, ஃபிலிம்லையும் சரி, எங்கே திரும்பினாலும் அதுதான் பிரச்சனை, அதுதான் பேசு பொருள். அதை தாண்டி ஒரு பெண்களுடைய பிரச்சனையோ, பெண்ணடிமை பிரச்சனையோ, ஒரு உழைப்பாளர்களுடைய பிரச்சனையோ, எவ்வளவோ பிரச்சனை இருக்குதுங்க. அரசாங்கத்தினுடைய வரி விதிப்புலேருந்து எவ்வளோ விஷயங்கள் பாதிக்கப்படுற மக்களுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், வாழ மக்கள் கஷ்டப்படுற பிரச்சனை இருக்கட்டும், எதுவுமே இங்கே ஒரு பேசு பொருளாகவே இல்லை. முக்கியமாக வந்து பெண்ணுரிமை பற்றின பேச்சே வந்து இல்லாமல் போயிடுச்சு. எனக்கு அதை திரும்ப எடுத்து இந்த கண்டென்ட் வந்து முன்னாடி இந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒரு பெண்களுக்கான பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது. பொதுவாக வந்து பெண்களோட பிரச்சனைகள் வந்து பிறப்பிலிருந்து ஒரு திருமண வயசு வரைக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். நம்ம எப்போவுமே வந்து ஹை லெவல் லைஃப்பில் இருக்க பொண்ணுங்களே வந்து பார்த்துட்டு போயிடறாங்க நிறைய பேர். ஸோ கீழே இருக்க பெண்களுடைய வாழ்க்கை, படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறவங்க, வீட்டில் சாப்பாடு கஷ்டப்படுறவங்க, நல்ல ட்ரெஸ், இன்னொருத்தவங்க ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு நல்ல ட்ரெஸ் போடும்போது நான் ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு ஸ்கூல் போக முடியலை, காலேஜ் போக முடியலன்னு இருக்கவங்களுடைய இயக்கங்கள்னு இப்படி நிறைய வழிகள் இருக்குது. அதெல்லாம் தாண்டி சில பெண்கள் திருமணத்துக்கு பிறகு ஒரு கரெக்டான ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்காம, நல்ல ஒரு பார்ட்னர் கிடைக்காம, இல்லை அந்த ஃபேமிலி பேக்ரவுண்டில் பின்னாடி இருக்கவங்களுடைய பிரச்சனை, டார்ச்சர்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பொதுவாக வந்து பெண்களை வந்து அடிமையாக வச்சுருக்க அந்த சமூகம் இன்னும் பல காரணங்கள் சொல்லி அடிமையாக வச்சுருக்காங்க. அந்த வழிகள்லேயே உச்ச வழியாக நான் பார்க்குறது வந்து ஒரு விலைமாதராக மாறி போன ஒரு பெண்ணோட வழியை தான். அந்த வழியை இந்த ஏஜில் பேசணும் கரிஷ்மா முடிவு பண்ணது இருக்கு இல்லைங்களா, அது வந்து மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். எனக்கு இது ஒரு கரிஷ்மாவோட டைலாக்ஸு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. இவ்வளோ மெச்சூர்டாக, இவ்வளோ சோல்ஃபுல்லாக ஒரு டைலாக்ஸ்லாம் எழுத முடியுமா இந்த ஏஜில் அப்படின்னு தான் எனக்கு இருந்துச்சு. அதோட ஃப்ரேமிங்காக இருக்கட்டும், ஷார்ட்ஸ் எடுத்த விதங்களாக இருக்கட்டும், எனக்கு ஃப்ரேமிங்லாம் வந்து மணிரத்னம் சார் ஸ்டைல் இருந்துச்சு. ஒவ்வொன்றும் பார்க்கும்போதும் ஒரு கோவிலில் அந்த குளத்தில் அங்கே வச்சுருக்க அந்த ஃப்ரேமாக இருக்கட்டும், அவங்க அந்த 2 ஆர்டிஸ்டையும் அசம்பிள் பண்ண அந்த இடமா இருக்கட்டும், அந்த ஃப்ரேம்குள்ளே எல்லாமே எனக்கு அப்படி தோணுச்சு. கண்டென்ட்டாக பாலச்சந்தர் சாருடைய சோல் இருந்துச்சு. அவர் இருக்க வரைக்கும் பெண்களோட பிரச்சனையை பேசிக்கிட்டே இருந்தாங்க தமிழ் சினிமாவில். அவருக்கு பிறகு பேச சரியான ஆட்கள் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த இடத்த நிச்சயமாக காலேஜ் முடிச்சுட்டு கரிஷ்மா ஃபில் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். அதுவும் ஃபஸ்ட் இயர்லேயே இப்படி ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக, ரொம்ப தவறுகளே இல்லாத ஒரு படமாக நான் பார்க்குறேன். நிறைய ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறோம், நிறைய பேர் நண்பர்கள் அனுப்புவாங்க, அசிஸ்டண்டாக வர்றவங்க அனுப்புவாங்க, அவங்களோட ஷார்ட் ஃபிலிம் கொண்டாந்து காமிப்பாங்க. அதெல்லாம் தாண்டி எனக்கு இதை பார்க்கும்போது நான் வந்து எங்கள் வீட்டு பொண்ணுன்றதுக்காக நான் சொல்லலை, எனக்கு உண்மையாகவே வந்து ரொம்ப நிறைவாக ஒரு பெரிய மெச்சூர்டான டைரக்டர் பண்ண ஒரு ஃபீல் இருந்துச்சு. இது வந்து கன்னி முயற்சி, டைட்டிலும் கன்னி, கரிஷ்மாவுடைய சிந்தனை, அவருடைய எழுத்து, முக்கியமாக எனக்கு வந்து டைரக்ஷனை தாண்டி எனக்கு கரிஷ்மாவோட ரைட்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செம மெச்சூர்டாக செம்மையாக இருந்துச்சு. எனக்கு வந்து இன்றைக்கி வந்து என்னுடைய பையன் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறான். அவங்க ஸ்கூலில் வந்து அந்த யூகேஜி முடித்த உடனே ஒரு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணுறாங்க. இதே டைம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. நான் அதுக்கு தான் நேற்று வேகமாக மதுரையிலேருந்து கிளம்பி, அதாவது கிளம்பலாமா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு முக்கியமான விஷயத்துக்கு மதுரை போயிருந்தேன். இந்த டைம் 4 to 6 அங்கே. நான் சொன்னேன், அதை விட எனக்கு கரிஷ்மாவை போய் நான் வாழ்த்திடணும். அது காரணம் என்னென்னா, எங்கள் பொண்ணை தாண்டி அந்த படைப்பு நான் போய் பேசி ஆகணும், நம்ம சொல்லி ஆகணும். அந்த இவங்களோட முயற்சியாக இருக்கட்டும். நிச்சயமாக நான் ஒரு ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கேன், ரெக்கை முளத்தின்னு சொல்லி ஒரு படம். அதுக்கான ரிலீஸ் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. வியாபார ரீதியாக அந்த படம் வந்து வெற்றி அடைன்றதுக்காக ஒரு கரெக்ட் டைமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நிச்சயமாக அது நடக்கும் நான் நம்புகிறேன். அது நடக்கும் பட்சத்தில் நிச்சயமாக என்னுடைய ப்ரொடக்ஷனில் கரிஷ்மாவுக்கு ஒரு படம் நிச்சயமாக நான் பண்ணுவேன். அது வந்து ஒரு ப்ராமிசிங்காகவே நான் சொல்கிறேன். அது என்னென்னா, அப்படி ஒரு சோலும் அவர் கான்ஃபிடண்ட்டும் இருக்குது கரிஷ்மாட்ட, ஹோல் டீம்லேயுமே. இந்த டீமை நீங்கள் அடுத்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணாலும் கரிஷ்மா, நெக்ஸ்ட் நீங்கள் காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளே எத்தனை பண்ணாலும் இந்த டீமை மிஸ் பண்ணிடாத. ஏன்னா அது அமைகிறது பெரிய விஷயம். ஒரு வேவில் வந்து பிடிச்சி எல்லாரும் ஒரு டைரக்டருடைய தாட்ஸ்க்காக ஒர்க் பண்ணுறது இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய விஷயம். உனக்கு டீம் செமையாக வந்திருக்காங்க. இந்த ஹோல் டீமுமே வந்து பெரிய இடத்துக்கு வருவீங்க. எனக்கு வந்து சொல்லப்போனால் உண்மையாக சொல்லணும்னா கொஞ்சம் பயம் வருது எங்களுக்கு.
இந்த நம்மளோட ஏடிஸ்லாம் படம் பண்ணுவாங்க, நம்ம நண்பர்கள்லாம் அடுத்தடுத்து படம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அப்போலாம் ஒரு பயம் வராது. ஒரு சரி ஓகே நம்ம அசிஸ்டண்ட்லாம் வர்றாங்கப்பா அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்குமே ஒழிய, நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக யோசிக்கணும் கொஞ்சம் அப்படின்னு ஒரு பயம் இருக்கு இல்லைங்களா? அந்த பயம் எனக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்கும்போது வருது. நம்ம குழந்தைங்க வந்துட்டாங்க, நம்ம கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸாக போகணும் போல், ரொம்ப வேகம் எடுக்கணும் போல் இருக்குது, ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இந்த டீமில் வந்து டோட்டலாக சினிமா வாக்குப்பை பண்ணிருப்பா, நம்ம அவங்களோட சேர்ந்து ஓடணும்னு தோணுது. பெரிய வாழ்த்துக்கள் ஹோல் டீமே. நிச்சயமாக தமிழ் சினிமாவின் முக்கியமான இடத்துல எல்லாருமே இருப்பீங்க. வாழ்த்துக்கள். வருகை தந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஷார்ட் ஃபிலிமை ப்ரொடியூஸ் பண்ண அனன்யா அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அதுக்கு பெரிய உறுதுணையாக இருந்த ஹம்சவர்தன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக நான் வந்ததே வந்து ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் தான் வந்தேன். ஒரு அப்பா எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்களோ அப்படி தான். நான் வந்து கரிஷ்மாவை மகளாக தான் பார்த்தேன். ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க பேசும்போது அண்ணான்னு தான் கூப்பிட்டா, எனக்கு அண்ணான்னு கூப்பிட்றான். ஏன்னா சரவணன் என்னோடய நண்பன், அவள் பொண்ணுங்கும்போது எனக்கு பொண்ணு தான். நான் ஒரு தகப்பன் மாதிரி தான் நான் உள்ளே வந்தேன். திடீர்னு அவர் என்னென்னா சீனியர் ஆக்டர் அப்படின்னு, ஐயோ நம்ம அப்பாவை கட் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு ஒருத்தன் பையனே வந்து நிற்கிறான். அவன் காற்றின் மொழியில் குட்டி பையனாக இருந்தவன் இது இப்போ பெரிய பையனை வந்து நல்ல பிரமாதம் மியூசிக் பண்ணியிருக்கான். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா இது நான் இது முதல்ல பார்க்கும்போது நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்படி பொதுவாக பார்க்குற மாதிரி பார்த்தேன். எனக்கு ஒரு 10 நிமிஷம் நான் எதுவுமே பேசலை. ஒய்ஃபும் உட்காந்துருக்காங்க, அவங்க வேறு ஏதோ பார்த்துட்ருக்காங்க. என்ன அப்படின்னா என்னம்மா இப்படி பண்ணிட்டா, இன்னும் ஒன்றும் புரியல அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. உடனே சரவணனுக்கு ஃபோன் அடித்தேன். ஏன் அப்படி பண்ணிட்டா, நீ பொண்ணுகிட்ட பேசு, ரொம்ப சந்தோஷப்படுவா. சரி நாளைக்கு இப்போ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் பேசினேன். ஆக்சுவலாக எல்லோரும் சொன்ன மாதிரி தான் எனக்கு இதை பார்த்தோன்னே பாலச்சந்திர சாருடைய ஒரு மூவியை பார்க்குற ஒரு ஃபீல் தான் இருந்தது. நான் ஃபஸ்ட்டு கரிஷ்மாட்ட கேட்டது, இந்த டயலாக் யார் எழுதுனா அப்படின்னா, நான் எழுதினேன் அப்படின்னேன். நீ எப்படி எழுதுன, நீ எனக்கு அதுதான் என்ன உனக்கு தோணுச்சு, எப்படி எனக்கு ஒன்று புரியல, எனக்கு நீ எப்படி தோணுச்சு. இல்லை நான் அந்த 80s சைடில் இருக்கிற படங்கள்லாம் பார்த்து அந்த படத்துக்கு இதுக்கும் ஒரு டயலாக் வரலையே அப்படின்னேன். இல்லை எனக்கு அந்த டைத்தில் எப்படி பேசுவாங்கங்கிறத மைண்டில் வச்சு எழுதுனேன்னு. ஆக்சுவலாக இப்போ நான் வந்து அப்பயே ஒரு துண்டு போட்டேன். இங்கே நிறைய பேர் துண்டு போட்டிருக்கிறாங்க. நான் ஒன்று சொன்னேன், எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நான் உங்கள்கிட்ட வந்து நான் சொல்கிறேன், அவன் ஒன்று மாப்பிள்ளை கூப்பிட்டு வரேன், ஒரு நாள் மீட் பண்ணுவோம், இந்த எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, அந்த ஐடியா உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீ அது எனக்கு அது ஒரு அப்பா மகளுடைய ஒரு விஷயம், அது எனக்கு ரொம்ப நாளாக உள்ளேக்குள்ளே இருக்குது, உங்கள்கிட்ட சொன்னால் அது கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன், உங்கள்கிட்ட மீட் பண்ணணுன்னு நான் அங்கே சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்தா தயாரிப்பாளர் ரெடியாக இருக்காரு, எல்லாரும் நம்ம இயக்குனர் அவர் ரெடியாக இருக்கார், ஏன் ப்ரொடக்ஷனில் பண்ணலாம் அப்படின்னு. இல்லை ஒரு சந்தோஷம், ஒரு விஷயம் வந்து அவங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் மூலமாக இத்தனை பேர் வெறும் போட்டி போடுற அளவுக்கு ஒரு விஷயம் இருக்குன்னா அது அவ்வளோ அழகாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கேன். பியூட்டிஃபுல். இதுக்கு மேலே அதுக்கு வார்த்தையே இல்லை. அப்புறம் இதில் ஆக்ட் பண்ண 2 பேருமேங்க, ஐயோ நான் இப்போ சொல்ல அப்போயே பார்த்தவொன்னே கேட்டேன் அவங்க யார் அப்படின்னு. ஏன்னா 2 பேருமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தீங்க. ஐயோ எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ். நீங்கள் சீனியர்லாம் சொல்லி ஒதுக்கிறாங்க, நாங்கள் ரொம்ப எடிட்டர், மியூசிக் டைரக்டர் கண்ணா, சூப்பர் கண்ணா, ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அப்புறம் ஆக்சுவலாக கேமராமேனை பற்றி நான் பேசணுன்னு இருந்தேன். இதை வந்து ஒரு 80s 90s நடக்கிற ஒரு விஷயம், அதை வந்து இவங்க எப்படி ஃப்ரேமிங் அவங்களுக்கு எவ்வளோ தேவைங்கிறத அதை நம்ம உறுத்தாமல் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இது நீங்கள் எப்படி எடுத்த அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்ம பொதுவாக வந்து பீரியட்ஸ் கொண்டு வரணும்னா நிறைய ஆர்ட் ஒர்க்கு, செட் ஒர்க்கு போட்டு அதை இதை அப்படி பின்னாடி வச்சு இது இந்த காலகட்டம் அப்படிலாம் ஒரு ஐடியா பண்ணோம். எதுவுமே இல்லாமல் அந்த காலகட்டத்தை கொண்டு போனது இருக்குல்ல, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆக்சுவலாக அவங்க 2 பேரும் சிறந்த நடிகர்கள் தான். ஆனால் நான் அவங்கள்ட்ட கேட்டேன், உன் பொண்ணு பயங்கரமான டைரக்டர் போலுக்கு, ஆக்டர் பயங்கரமாக வேலை வாங்கியிருக்காப்புன்னு. இல்லை அவங்க இல்லை பொதுவாக என்ன தான் நல்ல நடிகராக இருந்தாலும் ஒரு இயக்குனருக்கு என்ன வேணுங்கிற அவர் தான் டிசைட் பண்ணுவார். நம்ம வந்து எனக்கு இது பண்ணாது, எனக்கு இந்த மீட்ரு வேணுங்கிறத ஒரு இயக்குனர் டிசைட் பண்ணுவார். ஏன்னா சரவணன் நல்லா நடிச்சிட்டானே அப்படிங்கும்போது எனக்கு இந்த இயக்குனர் வந்து பிரமாதமாக வேலையை வாங்கியிருக்காங்க. பியூட்டிஃபுல். இப்படி ஒரு விஷயத்தில் என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நமக்கு ஒரு இடம் இருக்குமா? நன்றி. கன்னி
எல்லாருமே கொண்டாடிருக்காங்க. ஆக்சுவலாக நான் ஒரு பிஆர் வேலை தான் பார்த்துட்ருக்கேன். நான் உடனே பார்த்தா நிறைய பெரிய பெரிய ஆளுங்களை அனுப்பிச்சு அவங்க வாய்ஸ் நோட்டை எடுத்து உடனே மாப்பிள்ளைக்கு அனுப்புகிறேன். இந்த பாரு நான் என்ன ஏன்னா எனக்கு என்ன தெரியல, என் ஃப்ரெண்டோட பொண்ணுங்கிறதுனால ரொம்ப சில சமயம் வந்து ரொம்ப பிரமாதம், ரொம்ப ஓவராக பேசிட்டோமோ அப்படிலாம் தோணும். ஆனால் அங்கேருந்து வர பதிலெலாம் இருக்குது பார்த்தீங்களா, என்னண்ணா அப்படி பண்ணிட்டான், யாருண்ணா அந்த பொண்ணு, ஐயோ பயங்கரமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப எல்லாருமே ஒருத்தர் கூட விடலை, பயங்கர பாசிட்டிவாக. ஏன்னா உங்களுக்கும் தெரியும், நான் இது எல்லாருமே பார்த்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள் இந்த டீமுக்கு. நன்றி, தேங்க்யூ. முதல்ல இங்கே வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளரும் கொஞ்சம் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு, சாரி. எனக்கு இதில் என்ன பேசணும்னு தெரியல. நான் கெஸ்ட்டாக வந்திருக்கேனா ஃபாதராக வந்திருக்கேனா? ஏன்னா பாப்பா இப்போ அனன்யாவும் சரி கரிஷ்மாவும் சரி என்கிட்ட வந்து சொன்னாங்க. ஃபஸ்ட்டு அனன்யாவும் சரி இந்த மாதிரி நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதா இருக்கிறேன். எடுமா சரி, இதான் இப்போ ராமகிருஷ்ணன் சொன்னபடி ஷார்ட் ஃபிலிம்னா இப்படி தானே இந்த மாதிரி. சரி பரவாயில்ல எடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி அதுக்கப்புறம் நான் போயிட்டு வந்து கேட்குறேன், என்னம்மா என்ன கதை, நான் சொல்கிறேன் அப்புறம் கரிஷ்மா சொன்னாங்க, நான் கரிஷ்மாகிட்ட கேளுமா. சரி நம்ம கரிஷ்மா இல்லை சொல்கிறேன். சரி ஏன்னா இப்போ யாரும் கதை சொல்கிறதே இல்லை. ஏன்னா கதை சொன்னால் அதை கரெக்டாக எடுக்கிறதும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், நான் மற்றவங்கள நான் யாரையும் தப்பாக சொல்ல. இங்கே மேடையில் பல இருக்கா, இது நாளைக்கு இது வந்து இப்படி சொல்லிட்டாருன்னு இருக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது, அதெல்லாம் சொல்கிறேன். என்ன சொல்கிறேங்க, இல்லை நான் யாரையும் சொல்லலை. ஸோ பாப்பா வந்து இந்த மாதிரி சொன்னோடனே நான் சொன்னேன், சரி என்ன எடுக்கிறீங்க பரவாயில்ல. நான் சொன்னேன், இந்த பட்ஜெட் இதாவது இவ்வளோ ஆகுதுன்னு. சரி பரவாயில்லம்மா. அப்புறம் என்னன்னு தெரியல, நான் இப்படி கேட்டுக்கிட்டே இருந்தேன். கோவம் ஆயிடுச்சா என்ன தெரியல. என்னம்மா கதை, என்னம்மா படம் முடிஞ்சோன்னு பாரு அப்படின்னு. சரி இதுக்கு மேலே கேட்டால் நல்லா இருக்காது. சரிம்மா ஓகே எடுங்க. அப்புறம் ஷூட்டிங் போனாங்க, எல்லாம் போகிறாங்க, இதெல்லாம் போகிறாங்க, எல்லாம் ஓகே. என்னம்மா எக்ஸ்பென்ஸ் ஆகுது, இவ்வளோ தான் டேடி இந்த கேமரா இதெல்லாம் ஆகுது. ஏம்மா இது தெரிஞ்சுதான் நான் 10 படம் எடுத்துருப்பேனாம்மா. ஏன்னா நீ கொடுக்குற எக்ஸ்பென்ஸும் நான் இதாரம் எக்ஸ்பென்ஸும் வேறு மாதிரி இருக்கு அப்படின்னு. தென் சரி அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்தா, ஃபஸ்ட் ஐ ஷுட் கிவ் ஹேட்ஸ் ஆஃப் டு கிச்சா த கேமராமேன். ஏன்னா என்ன தான் இந்த பசங்க வந்து சின்ன பசங்க இருந்து அவங்க வந்து ஒரு குணந்தாலும் அதை வந்து அழகாக காமிச்சு இன்றைக்கி வந்து இவங்க சொல்ல வேண்டிய விஷயத்தை இன்றைக்கி எல்லோரும் ரசிக்க வச்சுருக்காங்கன்னா கேமராமேனுக்கு ரொம்ப. அண்ட் அதுக்கு வந்து உறுதுணையாக இருந்து அது உயிரோட்டம் கொடுத்த மியூசிக் குட். அதே போல் நடித்த ராம் நிஷாத் அண்ட் மிருத்துலா ரைட். ஸோ 2 பேரும் வேலை வாங்கின கரிஷ்மா நான் சொன்னபடி. ஏன்னா ஒரு இயக்குனரோட வேலை அதுதான். என்னதான் ஒரு நடிகர்கள் வந்து நம்ம சில டைம் ஓபி அடிப்போம், நடிகர்கள் வந்து சில டைம் வந்து ஓகே ஓகேன்னு. பட் ஒரு இயக்குனர் தான் ஒரு சிற்பியை செதுக்கிறபடி, இஸ் அ சிற்பி, சாரி சிற்பின்றது வந்து ஒரு சிலையை செதுக்கிறபடி மாதிரி ஒரு இயக்குனரோட வேலை அதுதான். ஸோ அந்த விஷயத்தில் கரிஷ்மா எப்படின்னா பியூட்டிஃபுல் ஜாப். அடுத்தது எப்படி எனக்கு திருப்பி அடுத்தது கொடுப்பீங்களா மாட்டீங்களா? சரி ஓகே பரவாயில்ல. அண்டு அனன்யா அவங்க வந்து நேற்று நைட்டு கூட என்கிட்ட ரொம்ப பதட்டமாகவே இருந்தாங்க. அப்போ அந்த மாதிரி நான் நாளைக்கு ப்ரெஸ் மீட் இருக்கேன், நான் எப்படி பேச போகிறேன்னு தெரியல. நான் நிறையா ப்ரிப்பரேஷன்லாம் சொல்லி கொடுத்தேன், இந்த மாதிரி பேசுமா, இந்த மாதிரி பண்ணுமா, இந்த மாதிரி. நான் சொன்னது ஒன்று கூட பேசலை. சரி இப்போ நான் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. நானே நெக்ஸ்ட் டைம் வந்து அண்ணன்கிட்ட கேட்கணும், பாப்பா எனக்கு சொல்லிக் கொடுங்க. ஆனால் எல்லாத்தையும் ஒன்றே ஒன்று நான் கேட்டுக்கிறேன். ஓகே எல்லா பட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷில் நீங்கள் சொல்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்லேயே சொல்ல ஆரம்பிச்சிருங்க, இப்போ தான் எல்லாருக்கும் புரிய ஆரம்பிக்கும். ஓகே அது மட்டும் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள். ஏன்னா கொஞ்சம் அது எல்லாருக்கும் ஒரு ரீச் ஆகும். அது மட்டும் இல்லை, நம்ம இருக்கிற தமிழ்நாட்டில் தானே மெயினாகவே இல்லையா. ஸோ அது ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்கும். மற்றபடி the whole team has done excellent job. மெயினாக இன்றைக்கி நான் இப்போ எப்படி சொல்கிறதுனா, விதாத் ரொம்ப தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் பிரதர் தேங்க்யூ அண்ட் சார் தேங்க்யூ அண்ட் சொன்னோம் சார் எல்லாருமே. ஏன்னா நான் இப்போ 2 சைட்லையும் பேசணும், ஆஸ் கெஸ்ட்டாகவும் பேசணும், அதை வந்து ஃபாதர் சொன்னோம். எல்லாத்துக்கும் மேலே ப்ரெஸ் மீடியா நீங்கள் வந்து கூட்டத்துக்கு வந்து ரொம்ப எல்லாரும் அனைவரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே போல் இவங்க பல இது எடுப்பாங்க, அடுத்த படமும் எடுப்பாங்க கண்டிப்பாக. அதே மாதிரி நான் இப்போ இந்த ரெட் பேர்டுன்றது பாப்பா அனன்யா மேடம் சாரி பாப்பா ஓகே அனன்யா பண்ணியிருக்கிறது எதுக்குன்னா, நிறைய இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஒரு
வரத்துக்கு வந்து ஒரு ஒரு சரியான கதவுகள் இல்லாமல் ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் தேடிட்டு இருக்காங்க ப்ரொடியூசர்ஸு. அதுக்கு இந்த ப்ரொடக்ஷன் வந்து உறுதுணையாக இருக்கும். அதே போல் நிறைய பேரோட டேலண்ட்டை வெளிக்கொட்டுறதுக்கும் எங்களோட ப்ரொடக்ஷன் உறுதுணையாக இருக்கும்னு நான் நல்லா தெரிவிச்சுக்கிறேன். ஸோ Ananya will be there always and too with my supports, I think so, right? Always. So good. Thank you, sir. Thank you so much. Thank you, everyone. Thank you. குட் ஈவினிங் டு ஆல். இன்னைக்கு வந்த ப்ரெஸ் எல்லாருக்கும், அப்புறம் என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் கூப்பிட்டு எல்லாருமே உடனே வந்ததுக்கு தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நிறைய யோசிச்சிருந்தேன் பேசணுன்னு, டக்கு நீங்கள் வந்து இத்தனை பேர் பார்த்த உடனே பேச தெரில. ஸோ ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸோட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸே வந்து என்னோடய அம்மா அப்பாவுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் இது வெளியில் ஒரு ஆடியன்ஸ் சைட்லேருந்து பார்த்தப்போ இந்த இண்டஸ்ட்ரி, எல்லா இண்டஸ்ட்ரியும் ரொம்ப காம்படிட்டிவ். பட் இதுக்கு வந்து ரொம்பவே இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர ஆரம்பிக்கும் போது தான் தெரிஞ்சுது எவ்வளோ காம்படிஷன். அதுவும் விஸ்காம் காலேஜ் போனோடனே கிளாஸில் இருக்கிற மீதி பேருமே அதே ஒரு காம்படிஷனுக்கு தான் சேர்ந்து ஓடுறோன்ற மாதிரி தெரிஞ்சுது. ஸோ என்னை பிலீவ் பண்ணி பரவாயில்ல, என்னன்னாலும் பரவாயில்ல, நீ போய் பண்ணு, உனக்கு நாங்கள் எப்பயுமே சப்போர்ட்டிவாக இருக்கோன்னு சொல்லிட்டு என்னோடய அம்மா, அதுக்கப்புறம் என்னோடய அப்பா எப்பயுமே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னோடய ப்ரொடியூசர் அனன்யாவும் நானும் எப்பயுமே ஒரு ப்ரொடியூசர் டிரெக்டர்ன்ற தாண்டி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். ஐ திங்க் தட் ஒர்க் ரியலி வெல் ஃபார் திஸ் ஃபில்ம். ஸோ நான் எப்பயுமே கேட்டப்போ அனன்யா வந்து எதுக்குமே நோ இல்லை அந்த வார்த்தையே எங்களுக்கு வந்ததில்லை. அவள் வந்து நான் கேட்டதை விட இன்னும் நீ பெட்டராக பண்ணு, இதை விட இன்னும் பண்ணு, ஏன் நீ ஸ்டாப் பண்ணுற அப்படின்ற மாதிரி ரொம்ப மோட்டிவேட்டிங்காக பேசியிருந்தான். நைட் 2க்கு கால் பண்ணாலும் ஓகே காலையில் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பேசினான். ஸோ அதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்த ஹம்சவர்தன் அங்கிளுக்கும் தேங்க்ஸ். நாங்கள் எப்போ கேட்டாலுமே நோன்ற ஒரு விஷயமே இருந்ததில்லை. பட் எங்களை ப்ராப்பராக கைடும் பண்ணாங்க. அடுத்து வந்து எங்களோட காஸ்ட் அண்ட் க்ரூக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து எங்களோட எடிட்டர் அருண். ஸோ அருண் வந்து இதுக்கு முன்னாடி எங்களோட கிளாஸில் நாங்கள் போனப்போ நான் பார்த்து ரொம்ப ஒரு சில பேர் தான் வந்து என்னடா இப்படி பண்ணுறீங்க 18 இயர்ஸில் அப்படின்னு நான் பார்த்து நினச்சது வந்து அருண். ஏன்னா நாங்கள் வந்து இன்ட்ரோடக்ஷனில் அவன் சொல்கிறோம் இந்த மாதிரி ஹிப்ஹாப் தமிழாக்கு ட்ரெய்லர் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் இல்லுமினாட்டி சாங் பண்ணியிருக்கேன், பயங்கரமாக பண்ணியிருக்கேன்னு நான் வந்து நம்ம ஏதோ ஸ்கூல் ஸ்டேஜில் தானே பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஹி வாஸ் அ ரியலி பிக் மோட்டிவேஷன் எல்லாருக்குமே வந்து இந்த ஏஜ்லேயும் பரவாயில்ல, ஏஜ் ஒரு லிமிட்டே கிடையாதுன்னு. ஸோ அவன் வெறும் எடிட்டராக மட்டும் இல்லை, ஃபுல்லாகவே இது ஒரு ஷார்ட் ஃபில்மாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்து அருண் வந்து பண்ணு 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 அப்படின்ற மாதிரி இருந்தான். அடுத்து வந்து தேஜஸ். நிறையா சீன்ஸ்க்கு வந்து லைஃப் கொடுத்தது வந்து தேஜஸ் தான். நிறையா சீன்ஸ்க்கு நாங்கள் சொன்னப்போ வந்து த்ரூ அவுட்டாக வந்து டே அண்ட் நைட் பார்க்காம திடீர்னு நாங்கள் நாளைக்கு அவுட் வேணும்னு கேட்டால் உடனே தேஜஸ் வந்து அது வந்து பண்ணி எங்களுக்காக கொடுத்துட்டான். தேங்க்யூ தேஜஸ். அடுத்து வந்து எங்களோட டிஓபி கிச்சாமூர்த்தி அப்படின்னு, அவங்க இன்றைக்கி வர முடியல இங்கே. ஆனால் ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு பர்சன். எங்கள் 2 பேருக்குள்ளே அடிக்கடி நிறையா ஆர்கியூமெண்ட்ஸ் வரும், இல்லை இது எனக்கு இப்படி தான் வேணும், இல்லை நீங்கள் இப்படி பண்ணக்கூடாதுன்னு. பட் அப்போ எனக்கு புரியல என்னடா இவர் சண்டை போடுறாருன்னு நினச்சி. பட் இப்போ பார்க்குறப்போ அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு அவுட் கொடுக்கறதுக்கான ஒரு லேர்னிங்காக தான் அவங்க எனக்கு அது கொண்டு வந்திருக்காங்கன்னு நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நிஜமாவே லொக்கேஷன்ஸ்லேருந்து எல்லாமே ஒரு டிஓபியாகவும் சரி எடிட்டராகவும் அருணும் சரி என்னோட சேர்ந்து லொக்கேஷன் தேடுறதுக்கெலாம் வரணும்னு இல்லை, என்னை கூட்டிகிட்டு போய் பத்திரமா எல்லா இடத்துக்கும் காமிச்சு. போஸ்டர்ஸ் வந்து விக்னேஷ்னு ஒரு அண்ணா இவ்வளோ அழகாக போஸ்டர்ஸ் ஃப்ளெக்ஸில் வெளியில் பார்த்துருப்பீங்க, உள்ளே எல்லாத்தையுமே வச்சுது. அப்புறம் ஸ்டில்ஸ் வந்து ஹரன் பாஸ்கர்னு ஒரு அண்ணா, இஸ் டூயிங் ரியலி வெல். அவங்க நாங்கள் கேட்டோடனே எங்களுக்காக வந்து 2 நாள் எடுத்து கொடுத்தாங்க, அவங்களுக்கு தேங்க்ஸ். அதுக்கப்புறம் மேக்கப் வந்து ஸ்மிருதி எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணா, ஹேருக்கும் மேக்கப்புக்கும். ஸோ ஸ்மிருதிக்கும் தேங்க்ஸ். நெக்ஸ்ட் எங்களோட காஸ்ட். இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு காஸ்ட். ஏன்னா இவங்களே எனக்கு ரொம்ப நிறையா கற்றுக் கொடுத்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட் வந்து இது ஒரு காலேஜ் கிளாஸ் ரூம்குள்ளே ஆரம்பித்த ஒரு ப்ராஜெக்ட் தான், குட்டியாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சே போகலாம் அப்படின்னு. ஆனால் எங்களுக்கு இந்த ஸ்கிரிப்ட் வந்து இட் நியூ இட்ஸ் வே. ஸோ எங்களை அதுவே ஒரு அழகான ஒரு காஸ்ட்டுக்கு கூப்பிட்டு போச்சு. அப்படி தான் எங்களுக்கு வந்து ராம்நிஷாந்த் பண்ணான். நான் ஃபஸ்ட்டு வந்து ராம்நிஷாந்த் அண்ணோட பேசி அவங்க வந்து ஓகேம்மா ஸ்கிரிப்ட் அனுப்புங்க நான் பண்ணுறேன். அவங்க எதுவுமே கேட்கல, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்க எதுவுமே சொல்ல, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதே மாதிரி தான் மிருதுலா அக்காவும். நான் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி ப்ளீஸ் நீங்கள் வந்து பண்ணுங்கள் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நாங்கள் கேட்டோடனே மிருதுலா அக்காவும் காலில் கதை கேட்டாங்க. எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி காஸ்டியூம்லாம் போய் தேடினப்போ அவங்க தான் ஸ்கூட்டியில் என்னை கூட்டிகிட்டு ஒரு கடைக்கு போனாங்க. ஸோ அவங்களுக்கு தேங்க்யூ. அதுக்கப்புறம் பிரியதர்ஷினி மேம். ஸோ அவங்க முன்னாடியே நிறையா ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு யங் டீமுக்கு இத்தனை பேர் வந்து சப்போர்ட் பண்ணுன்றது எங்களை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். நாங்கள் பார்த்தப்போ இத்தனை பேர் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி அவ்வளோ ஃப்ரீயாக எங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாங்க, நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோன்னு. பிரியதர்ஷினி மேம்க்கு ஒரு தேங்க்யூ. அவங்களோட பர்த்டே இன்னைக்கு, ஸோ அவங்களால எங்களை ஜாயின் பண்ணிக்க முடியல. அதுக்கப்புறம் ரியா டிட் அ கிரேட் ஜாப் டூ. எங்களுக்கு டைம் கன்ஸ்டன்ஸ்லாம் இருந்துச்சு ரியா வீட்டில், பட் அது இருந்தும் ரியா வந்து பண்ணாங்க. அப்புறம் கிரின்னு ஒரு அண்ணா, அதுக்கப்புறம் சிரிஷா, அப்புறம் ஹர்ஷினின்னு ஒருத்தவங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். இதான் காஸ்ட் அண்ட் க்ரூ. நான் குட்டியாக லாஸ்ட்டாக வந்து ஐ வாண்டட் டு தேங்க் ஆல் தி விமன் இன் மை லைஃப். அது வந்து என்னோடய ஸ்கூல் ஜர்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகும்.
ஃபஸ்ட்டு வந்து சித்திரகலான்னு என்னோட தமிழ் டீச்சர். அவங்க தான் வந்து நான் ஸ்டடீஸில் அவ்வளோ நல்லா பண்ணாதப்போ உனக்கு எழுத வருதுமா நீ எழுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்து வந்து ஜெயத்தின்னு சொல்லிட்டு எங்களோட ஸ்கூலில் வந்து கல்ச்சரல் செக்ரட்டரி ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க தான் எனக்கு சான்ஸ் கொடுத்து ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்து விட்டது. எனக்கு மேபி அது நான் எடுக்கலைன்னா இங்கே என்னால் இருந்திருக்க முடியாது. அதுக்கப்புறம் எங்களோட ஸ்கூல் டீச்சர்ஸ் நிறையா பேர் வந்து நீங்கள் பண்ணுங்கன்னு. என்னோட இப்போ இருக்கிற காலேஜ் ஸ்டாஃபுமே அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க. நீங்கள் பண்ணுங்கள், நாங்கள் எங்களோட வின் அவங்க பர்சனல் வின்னாக எடுத்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் அம்மாவுக்கு இன்னொரு ஸ்பெஷல் தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறமா இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசுனீங்க. இது பேசினப்போ நான் ஃபஸ்ட்டு பேசுகிறப்போ ஏதாவது தப்பாக பேசிடுவோம்னு பயந்தேன். இவங்களாம் பேசினதுக்கப்புறம் எனக்கு பரவாயில்ல, நம்ம ஃபேமிலி முன்னாடி போய் பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஓகே போய் பேசிடலாம் அப்படின்னு. இங்கே வந்து எல்லாருக்குமே தேங்க்ஸ். கடைசியாக எங்கள் ஆடியன்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கண்ணி நான் போய் கொடுத்தோடனே ஒரு 1 வீக்கில் வந்து எங்களுக்கு 2 lakh வியூஸ் கிட்ட எங்களுக்கு ஆர்கானிக்காக போச்சு. அதுவே எங்களுக்கு ரொம்ப பெரிய வின் மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ.